ஹை ஃப்ரெண்ட்ஸ், தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி 80 to 90% ஆஃப் ஆடியன்ஸுக்கு ட்ரெய்லர் ஒர்க் ஆகிருக்கு. சில பேர் பெருசாக இம்ப்ரெசிவா இல்லைன்னு சொல்றாங்க, சக்கச்சே வந்த வான மாதிரியே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த நிலையில இன்னொரு பக்கம் கமல் அவர்களுக்கு த்ரிஷா அவர்கள் ஜோடியா நடிக்கிறது கரெக்டா, இவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸ்ல பேரா பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. பட் ஒரு ஃபன்னான ஃபேக்ட் என்னன்னா, அபிராமி அவர்கள் த்ரிஷா அவர்களோட வயது கம்மி. த்ரிஷா அவர்களுக்கு 42 வயசுனா அபிராமி அவர்களுக்கு 41 வயசு. பட் அதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா த்ரிஷா கூட நடிக்கிறது மட்டும் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன். ஆக்சுவலா த்ரிஷா அவர்களை விட அபிராமி அவர்கள் ஒரு வயசு சின்னவங்க அப்படின்றது பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு. நானுமே அபிராமி அவர்களுக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கான ரீசன் அவங்க நடிக்க வந்து ஆரம்பத்திலேயே மெச்சூர்டான ரோல் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஏர்லியராகவும் நடிக்க வந்துட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அதிகமாக வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி நாமும் நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் த்ரிஷா அவர்களை விட ஒரு வயசு அவங்களுக்கு கம்மின்றதெல்லாம் நம்பவே முடியல. அண்ட் த்ரிஷா அவர்களோட மன்மதன் நம்பு, அபிராமி அவர்களோட வெறுமாண்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கூடயுமே ஆல்ரெடி பேரா நடிச்சிட்டாரு கமல் அவர்கள். ஸோ ஐ திங்க் த்ரிஷா அவர்கள் பார்க்க ரொம்ப யங்கா ஃபிட்டா இருக்கிறதால தான் இந்த மாதிரியான கேள்விகள் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ட்ரெய்லர் வெளியாகிற வரைக்கும் த்ரிஷா அவர்கள் எஸ்டிஆர் அவர்களுக்கு தான் பேரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதனாலையும் கூட கடுப்புல நிறைய பேர் இந்த கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பட் இவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸ்ல பேரா நடிக்கிறது சரியா தவறான்றதெல்லாம் தெரியல. ஸோ நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.